அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு படித்து முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியுமே வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஜேஇ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் எங்கள் பசங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணல, நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இன்ஜினியரிங் படிக்க வைக்க போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்க வைக்க போகிறோம்னா அதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதாமல் படிக்க வைக்க போகிறோம். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றியும் அதோட கல்லூரிகள் பற்றியும் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது எப்படி நடக்கும், அது சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சில பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் எந்த கல்லூரியில் சேரலாம், இந்த வருஷம் கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2024 ஒவ்வொரு கல்லூரியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அதை பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஒவ்வொரு வருடமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளையும் எடுத்து ஒவ்வொரு கல்லூரியும் எவ்வளோ சீட்டு நிரம்பிச்சு, நிரம்பலை, எந்த ரவுண்டில் நிரம்பிச்சு, எந்த ரவுண்டில் எவ்வளோ சீட் நிரம்பிச்சு இப்படின்னு பல்வேறு வகையான தகவல்களை அனலைசிஸ் பண்ணி சொல்லுவோம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4 வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதை இந்த வருடம் டிஎன்ஏ 2024 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணாமல் இருந்தோம். ஸோ அதை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் முதல்ல எடுக்கக்கூடிய மாவட்டங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றி தான் ஃபஸ்ட்டு நான் இதில் எடுக்க போகிறேன், சொல்ல போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நான் இதை எந்த ஆர்டரும் ஃபாலோ பண்ணல. இதுதான் டாப் மோஸ்ட் கல்லூரி, இதுதான் இந்த ஆர்டரில் தான் இருக்குது அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், அது 7லேருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பற்றி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்பயுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் எங்கே சேர விரும்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் தான் சேர விரும்புவாங்க. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. ஸோ இந்த 55 பொறியியல் கல்லூரிகளும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க கவுன்சிலிங்கில், எத்தனை இடங்கள் நிரம்பிச்சு, எந்த ரவுண்டில் நிரம்பிச்சு அப்படிங்கிற தகவல்களை A to Z தகவல்கள் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்து பொறியியல் கல்லூரிகள், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுறேன். இதுதான் டாப் மோஸ்ட் காலேஜ், இந்த ஆர்டர் படி தான் காலேஜ் இருக்கும்லாம் நான் சொல்லவே இல்லை. என்னென்ன கல்லூரிகள் இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல்கள் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கல்லூரியில் இருக்கக்கூடிய A to Z தகவல்கள் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியோட கோடுங்கிறது பார்த்தீங்கன்னா 2744. ஸோ 2744 ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஜஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் எப்பயுமே சொல்கிறேன், எதுவுமே டாப் காலேஜஸ் கிடையாதுங்க. ஸோ இந்த கல்லூரியானது பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கேட்டகரி வாங்கின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் பார்த்திங்கன்னா 2008 வருஷம் நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 7 கோர்ஸ் இந்த கல்லூரியில் கொடுத்துருக்காங்க. இந்த 7 கோர்ஸ்க்கும் சேர்த்து ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கோ, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங்கோ சொல்லலை. ஜென்ரல் அகாடமிக் சீட்ஸ் டீட்டெயில்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். மொத்தம் இந்த கவுன்சிலிங்க்கு மொத்தம் 236 சீட் இவங்க ஒதுக்கியிருந்தாங்க. 236 சீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் பாருங்கள் எந்த சீட்டுமே ஃபுல் ஆகலை, 0 சீட்ஸ் தான். செகண்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 116 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் 57 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அதாவது மொத்தம் இவங்களுக்கு அதிகபட்சமாகவே செகண்ட் ரவுண்டில் தான் 49.2% ஆஃப் சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எத்தனை சீட்டு ஃபுல்லாச்சுன்னு பார்த்திங்கன்னா 178 சீட்டு ஃபுல்லாச்சு. அந்த 178 சீட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 75.75% சீட்ஸ் ஃபுல்லான ஒரு கல்லூரி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 58 சீட்டுங்கிறது ஃபுல்லாகலை. இதுதான் ஃபஸ்ட்டு கல்லூரி. நான் பார்த்துருக்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2744. எப்பயுமே கல்லூரியோட கோடு பார்த்துக்கோங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பேரில் நிறைய கல்லூரிகள் இருக்கனால சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுது. அதனால் எப்பயுமே காலேஜோட கோடு பார்த்துக்கணும். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2763. 2763 பொறுத்த வரைக்கும் அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு அட்டானமஸ் கல்லூரியாக பார்க்கப்படுது. 2009 வருஷம் தான் ஆரம்பித்த ஒரு கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. இந்த 8 கோர்ஸ்க்கு சேர்த்து கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு 235 சீட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க.
இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் பாருங்கள் ஒரே ஒரு சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 49 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் தான் இவங்களுக்கு அதிகபட்சமாக பாருங்கள் 149 சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அப்போ தேர்ட் ரவுண்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 63.4% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. இப்போ தேர்ட் ரவுண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 140 கட் ஆஃப்க்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகப்படியாக இந்த கல்லூரியில் சேர்ந்துருக்காங்க. ஸோ மொத்தம் இவங்களுக்கு வந்து 215 சீட்டு வந்து கவுன்சிலிங்கில் மட்டுமே ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91.5% ஆஃப் சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 20 சீட் வந்து இவங்களுக்கு வந்து வேக்கன்சியாக இருக்குதுங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ், அதாவது பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரின்னு சொல்லுவாங்க. 2007 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 297 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 297 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்லேயே கிட்டத்தட்ட 49.5 கிட்டத்தட்ட 50% ஆஃப் சீட்ஸ். இதில் ஒரு 50% ஆஃப் சீட்ஸுங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு வந்து 100% சீட்ஸ் ஃபுல்லான ஒரு முக்கியமான கல்லூரி. மற்றும் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபீஸ் அதிகமாக கட்ட முடியாது சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக சேரக்கூடிய ஒரு கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஏன்னா ரொம்ப ஃபீஸுங்கிறது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மற்றும் கிட்டத்தட்ட அரசு பொறியியல் கல்லூரிக்கு சமமான ஒரு கல்லூரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்வியோட தரமும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குதுங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2367 அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அட்டானமஸ் கிடையாது. 2010 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. நம்மளுக்கு மொத்தம் 9 கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 9 கோர்ஸுக்கு சேர்த்து மொத்தம் எத்தனை சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 367 சீட்டுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 367 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டு ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் 9 சீட்டு மட்டும் தான் ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்டில் தான் இவங்களுக்கு 113 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. இப்போ தேர்ட் ரவுண்ட்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு 140 கட் ஆஃப்க்கு கீழே வாங்கக்கூடிய மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க அதிகபட்சமாக. தேர்ட் ரவுண்டில் தான் இவங்களுக்கு வந்து ஒரு 30% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டுங்கிறது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். அதில் ஒரு 53 சீட், அதாவது 15% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 175 சீட்டு தான் கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ சதவீதம் ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 47.7% சீட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. 192 சீட் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆகலை. மேபி, அதாவது இங்கே கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆகலை, மேபி அதை வந்து அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் கூட ஃபில் பண்ணியிருக்கலாம். 52% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகாத ஒரு கல்லூரியாக வந்து பார்க்கப்படுதுங்க. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2367 அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து 2338 ஏசியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்டானமஸ் கிடையாது. 2013 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. அதேமாதிரி 263 சீட் வந்து இவங்க வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இதுலேயுமே நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு சீட்டு ஃபுல்லாகலை. செகண்ட் ரவுண்டில் ஒரு 11 சீட்டு மட்டும்தான் ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் ஒரு 123 சீட், அதாவது 47% சீட்ஸுங்கிறது தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டுங்கிறப்ப நீங்களே நல்லா யோசிச்சுக்கோங்க. 140 கட் ஆஃப்க்கு கீழே வாங்கக்கூடிய மாணவர்கள் சேரக்கூடிய கல்லூரியாக வந்து பார்க்கப்படுது. மொத்தம் இவங்களுக்கு வந்து 162 சீட்டு ஃபுல்லாக இருக்குது, அதாவது 61% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. 101 சீட் வந்து கவுன்சிலிங்கில் வேகன்சியாக இருக்குது. மேபி மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணியிருக்கலாம். ஃபில் ஆகாத பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 38.4% ஆஃப் சீட்ஸுங்கிறது சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2772 சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2000 அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடையாதுங்க. 2009 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 203 சீட்டு. 203 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டு ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் 12 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டு 94 சீட், அதாவது இவங்களோட மொத்த சீட்ஸில் 46% ஆஃப் சீட்ஸுங்கிறது தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 19 சீட்டு. மொத்தம் இவங்களுக்கு வந்து 125 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது 61% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அதுமாதிரி 78 சீட் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலை. அது வந்து 38% சீட்ஸ் வந்து இன்னுமே வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகாத ஒரு காலேஜாக இருக்குது. வந்து என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2650 கிரைஸ்ட் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். இது அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடையாது. 2010 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 294 சீட்டு. இந்த 294 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில்
ஒரு சீட்டு மட்டும் ஃபில்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 15 சீட்டு ஃபில்லாக இருக்குது. எங்கேயுமே பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் தேர்ட் ரவுண்டில் தான் சீட்ஸ் அதிகமாக ஃபில்லாக இருக்குது. 117 சீட்டு ஃபில்லாக இருக்குது. அடுத்து ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 52 சீட், அதாவது தேர்ட் ரவுண்டில் தான் இவங்களுக்கு 40% சீட்ஸுங்கிறது ஃபில்லாக இருக்குது. மொத்தம் இவங்களுக்கு 185 சீட் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில்லாக இருக்குது. அதாவது 63% சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங்கில் ஃபில்லாக இருக்குது. அடுத்து 109 சீட்டு ஃபுல்லாகலை, அதாவது 37% ஆஃப் சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே இல்லைங்க. அடுத்து என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, CIETன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. 2001 வருஷம் 2001 ஸ்டார்ட் பண்ண ஒரு கல்லூரி. 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 502 சீட்டு. இந்த 502 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு பாருங்கள் 15 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. செகண்ட் ரவுண்டில் தான் இவங்களுக்கு அதிகபட்சமாக, செகண்ட் ரவுண்டுங்கிறப்ப 177லேருந்து ஒரு 140 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்கள் அதிகப்படியாக சூஸ் பண்ண ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த CIET, அதாவது 326 சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. 65% சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் ஒரு 125 சீட், அதாவது 25% ஆஃப் சீட்ஸ். இப்போ இதில் ஒரு 65, இதில் ஒரு 25, 90% சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்லேயே ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 471 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. 3.8% ஆஃப் சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணிட்டாங்க. ஒரு 31 சீட்டு மட்டும் ஃபில் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம் பார்த்திங்கன்னா வெறும் 6% சீட்ஸ் மட்டும் தான் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகாத ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. அடுத்து பாருங்கள் 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, CITன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் பொறியியல் கல்லூரிகளில் முக்கியமான ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு நிதியுதவி பெறும் கல்லூரி, அதாவது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸும் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட வருஷமே பாருங்கள் 1956 வருஷமே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கல்லூரி. 14 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 538 சீட்டுங்க. இந்த 538 சீட்டில் பாருங்களேன், ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நம்மளுக்கு வந்து எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 சீட்டு ஃபுல் ஆயிடுச்சுங்க. அதாவது 93% சீட்டுங்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சது. செகண்ட் ரவுண்டில் ஒரு 38 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் ஒரு சீட்டும் முடிஞ்சது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100% ஆஃப் சீட்ஸுமே ஃபுல்லான ஒரு கல்லூரி. அதுபோக அதிகப்படியான தமிழ்நாட்டில் நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள், ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கின மாணவர்களோட முக்கியமான சாய்ஸஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாகவும் பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007. அடுத்த கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா 2349 தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடையாதுங்க. 2013 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 271 சீட்டு. 271 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரே ஒரு சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 14 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் தான் இவங்களுக்கு வந்து எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 107 சீட்ஸ். அதாவது தேர்ட் ரவுண்டில் தான் இவங்களுக்கு வந்து 39.5, அதாவது நியர்பை 40% ஆஃப் சீட்ஸுங்கிறது தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் இவங்களுக்கு 139 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது 51% சீட்ஸ் தான் கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 132 சீட்டு இன்னுமே வந்து 49% சீட்ஸுங்கிறது இன்னும் ஃபில் ஆகலை. மேபி மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணியிருக்கலாம், மேனேஜ்மெண்ட் சீட்டாக ஃபில் பண்ணியிருக்கலாம். பட் கவுன்சிலிங்கில் வந்து இதுதான் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த கல்லூரியோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கல்லூரியோட கோடுங்கிறது 2743. இந்த கல்லூரியானது அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடையாது. 2008 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 511 சீட்டு. இந்த 511 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டு பார்த்துக்கோங்க 279 சீட்டு, கிட்டத்தட்ட 55% சீட்ஸு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குற பட்சத்தில் இது வந்து ஒரு நல்ல டேட்டா. ஏன்னா செகண்ட் ரவுண்டுங்கிறது 177லேருந்து ஒரு 140 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்ல கல்லூரியாக வந்து பார்க்கப்படுது. தேர்ட் ரவுண்ட்லேயுமே வந்து ஒரு 220 சீட், அதாவது நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 98% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாகிருச்சுங்க. டோட்டலாக 505 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதாவது 98.8, 99% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணிட்டாங்க. ஒரு 6 சீட்டு மட்டும் தான் ஃபில் பண்ணலை. ஒரே ஒரு % ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணலை. எந்த கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி.
இதுவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கின கல்லூரி. 1998லேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரியாக பார்க்கப்படுது. 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 715 சீட்டு வந்து இவங்க வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. 715 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 142 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. செகண்ட் ரவுண்டில் 413 சீட்டு வந்து ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் 125 சீட்டு. அதாவது இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் 20% சீட்டும், செகண்ட் ரவுண்டில் ஒரு 58% சீட்டும், தேர்ட் ரவுண்டில் ஒரு 17% சீட்ஸும் ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் 681 சீட்டு ஃபுல்லான ஒரு கல்லூரி. 95% சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வழியாகவே ஃபுல்லாகிருச்சு. 34 சீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகலை. அது வந்து ஒரு 5% சீட்ஸ் வந்து ஃபுல்லாகலை. எந்த கல்லூரி அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பொள்ளாச்சி. அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 2007 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 510 சீட்டு. இந்த 510 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் 110 சீட்டு ஃபுல் ஆகிடுச்சுங்க. இதே 100 சீட்டுக்கு மேலே ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருந்தாலே ஓரளவுக்கு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய கல்லூரி தான். பட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுற ஒரு கல்லூரி தான் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் 304 சீட்டு, கிட்டத்தட்ட 60% சீட்ஸுங்கிறது செகண்ட் ரவுண்ட்லேயே ஃபுல் ஆயிடுச்சு. தேர்ட் ரவுண்டில் ஒரு 76 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 494 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. கவுன்சிலிங்கில் மட்டும் எத்தனை சதவீதம்னு பார்த்திங்கன்னா 97% சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்கில் மட்டுமே ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 சீட்டு மட்டும்தான் வேகன்சி. அதாவது 3% சீட்ஸ் மட்டும்தான் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆகலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா 2749 ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடையாது. 2008 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 542 சீட்டு கவுன்சிலிங்க்கு. இந்த 542 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் வெறும் 4 சீட்டு தான் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. செகண்ட் ரவுண்டு ஒரு 24 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு மெயினாக ஃபுல்லானதே 212. தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது, 212 சீட்டு. அப்போ 212 சீட்டுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகப்படியாக 140 கட் ஆஃப்க்கு கீழே வாங்கக்கூடிய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. ஈவன் பாருங்கள், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஒரு 103 சீட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. அதாவது 20% சீட்டு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னால், அதாவது சீட்டு கிடைக்காதவங்க மற்றும் சப்ளிமெண்ட்ரி ரவுண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. மொத்தம் 343 சீட்டு வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணியிருக்காங்க. 64% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு 199 சீட்டு வந்து ஃபில் ஆகலை கவுன்சிலிங்கில். இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் இன்னுமே வந்து அவங்களுக்கு ஃபில் ஆகலை. மேபி மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணியிருக்கலாம். என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி, முக்கியமான கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். தமிழ்நாட்டோட தலை சிறந்த பொறியியல் கல்லூரி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகளே நம்பர் 1 பொறியியல் கல்லூரி. மிக மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி, கோயம்புத்தூர். இது வந்து ஒரு அரசு பொறியியல் கல்லூரி, சரிங்களா. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஆரம்பிக்கப்பட்ட வருஷத்தை வச்சு நீங்கள் கல்லூரியை வந்து ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். 1945லேயே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 639 சீட்டு. இந்த 639 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 453 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதாவது 71% சீட்டுங்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சுங்க. செகண்ட் ரவுண்டில் ஒரு 185 சீட்டு, அதாவது 30% சீட்ஸ் அதுலேயுமே முடிஞ்சுது. அப்போ ஃபஸ்ட் 2 ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் முடிஞ்சுது. தேர்ட் ரவுண்டில் ஒரே ஒரு சீட்டு. 100% சீட்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் 2 ரவுண்ட்லேயுமே 2 ரவுண்ட்லேயே ஃபில் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி மற்றும் மாணவர்களோட ரொம்ப ஃபேவரட்டான கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2740 ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இந்த கல்லூரியானது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்குது. 2007 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 387 சீட்டு. இந்த 387 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து இவங்களுக்கு ஒரு 56 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக, செகண்ட் ரவுண்ட் தான் அதிகமாக ஃபுல்லாக இருக்குது. அதாவது 241 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. 63% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் ஒரு 82 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 384 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதாவது 99% சீட்ஸுங்கிறத கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணிட்டாங்க.
பட் அதிகமாக எங்கே ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் தான் ஃபில் ஆயிருக்கு. ஒரு 3 சீட்டு மட்டும் தான் ஃபில் ஆகலை. ஜஸ்ட்டு 1% கம்மியாக தான் கவுன்சிலிங்கில் சீட்டு ஃபில் ஆகலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்த கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்வி நிறுவனமே 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2000வது வருஷம் அமைக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி மற்றும் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 16 கோர்ஸ் நடத்துகிறாங்க. இதே நம்மளுக்கு வந்து நல்ல கவுண்ட்டு தான். 756 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 79 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 387 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்ட் ஒரு 256 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட் ஒரு 23 சீட்டும். அதாவது இவங்களுக்கு அதிகமாக எங்கே ஃபில் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 51% சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் ஒரு 33% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 745 சீட்டு வந்து கவுன்சிலிங் வழியாக மட்டுமே நிரப்பியிருக்காங்க. எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 98.5% சீட்ஸு. 11 சீட்டு மட்டும் தான் வேகன்சி. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 1.5% ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் வேகன்சி. என்ன கல்லூரின்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2732 இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடையாது. 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 275 சீட்டு கவுன்சிலிங்க்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 275 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டு ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் ஒரு 14 சீட்டு மட்டும் தான் ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் தான் உங்களுக்கு அதிகபட்சமாக எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 119 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. 119ங்கிறப்ப 44% ஆஃப் சீட்ஸுங்கிறது தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஒரு 41 சீட்டுங்கிறது ஃபில் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 174 சீட் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணியிருக்காங்க. 63.3% ஆஃப் சீட்ஸ். 101 சீட் வந்து ஃபில் ஆகலை. 36.7 மேபி மேனேஜ்மெண்ட்டில் கூட வந்து ஃபில் பண்ணியிருக்கலாம். என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்த கல்லூரி என்னென்னு பார்த்தோம்னா 2769 பொறுத்த வரைக்கும் JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 405 சீட்டு. இந்த 405 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் 5 சீட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரவுண்டில் 65 சீட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. மெயினாக எங்கே ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 308 சீட்டுங்கிறது தேர்ட் ரவுண்டில், அதாவது 140க்கும் 77 கட் ஆஃபுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரியாக வந்து பார்க்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதாவது தேர்ட் ரவுண்டில் தான் இவங்களுக்கு வந்து 76% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் 388 சீட் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதாவது 96% ஆஃப் சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு 17 சீட்டு மட்டும் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலை. ஒரு 4% சீட்ஸ் மட்டும் தான் கவுன்சிலிங்கில் வந்து ஃபில் ஆகலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2762 ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. மொத்தம் 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. அந்த 6 கோர்ஸுக்கு சேர்த்து 322 சீட்டு. இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 1 சீட்டு, செகண்ட் ரவுண்டில் 71 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் பாருங்கள் 173 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதாவது தேர்ட் ரவுண்டில் தான் இவங்களுக்கு வந்து 54% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக 262 சீட்டு இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய கல்லூரியாக பார்க்கப்படுது. அதாவது 81% சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு 60% சீட்ஸுங்கிறது ஃபில் ஆகலை. அதாவது ஒரு 19% சீட்டுங்கிறது ஃபுல் ஆகலை. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன கல்லூரின்னு பார்த்திங்கன்னா ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 55 கல்லூரிகள் இருக்குது. அது பெருசாக போகுங்கிறனால இதை வந்து நான் பகுதியாக பிரித்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்ட் 1க்கான வீடியோங்கிறது முடிஞ்சதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ஓட வீடியோங்கிறது அதில் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா கல்லூரிகளை பற்றியுமே சொல்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறேன். சரிங்களா? இது மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிறது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.